ஆஸ்திரேலியாவிலே வெள்ளையர்கள், அதாவது ஆங்கிலேயர்கள் குடியேறி அங்குள்ள பற்றியர்களை அழித்தார்கள். அப்ப அந்த அவர்கள் அழிக்கப்பட்ட போது பலர் அழிக்கப்பட்டார்கள், பலர் அதாவது அவருடைய இனவிருத்தி இல்லாமல் போனது. ஆகவே இன்று அவருடைய தேசமே இல்லாமல் போய்விட்டது. இப்படித்தான் இப்போது யாழ்ப்பாணத்திலே தொடர்ந்து ஒரு பயங்கரமான ஒரு சூழல் நிலவுகின்ற போது அந்த காலத்திலே யாழ்ப்பாணத்தினுடைய பெரும்பாலான இளைஞர் பட்டாளம் வெளியேறி சென்றது. இன்று பார்த்தால் யாழ்ப்பாணத்தின் வயோதிபர்களின் தொகை தான் அதிகமாக இருக்கிறது. அநேகமான வீடுகள்ல ஆட்கள் இல்லை, வயோதிபர்கள் தான் இருக்கிறார்கள், வெறும் வீடுகளாக இருக்கிறது. இதுதான் நிலைமை. அப்ப இது ஒரு இனப்படுகொலையினுடைய ஒரு பயங்கரமான ஒரு இனப்படுகொலையினுடைய ஒரு வடிவம். அந்த அடிப்படையில் தான் நாங்கள் பார்க்க வேணும். அதாவது செம்மனை புதைகுழியில் புதைக்கப்பட்டது சில 100 பேர்களாக இருக்கலாம், அல்லது 1000 தாண்டலாம். ஆனால் இந்த 1000 விட குடாவிலிருந்து வெளியேறிய மக்கள் சில லட்சங்கள் வெளியேறி விட்டார்கள். அப்ப இது ஒரு பெரிய இனப்படுகொலை தான். அப்ப இந்த சில 100 பேர் அல்லது ஒரு 1000 பேரை கொன்றதன் மூலம் லட்சக்கணக்கானவர்களை நாட்டைக்கு திரும்பி வராத அளவுக்கு வெளியேற்றி விட்டார்கள். அப்ப இந்த மண்ணை விட்டு, அதாவது தமிழர் தாயகத்தை விட்டு மக்கள் வெளியேறி விட்டார்கள். இது ஒரு பெரிய இனப்படுகொலையாகத்தான் நாங்கள் பார்க்கப்பட வேண்டும். ஆகவே செம்மணி புதைகுழி சார்ந்த விடயங்கள் 99ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டு இன்று வரைக்கும் அது மெல்ல மெல்லமே நகர்ந்து இப்போது கொஞ்சம் சூடு பிடித்திருக்கிறது. ஆனாலும் இதுவும் எவ்வளவு காலத்துக்கு இது நிலைக்கும் என்றால் சந்தேகம்தான். ஏனென்றால் இந்த புதைகுழி தோண்டுதல் சார்ந்த நிதி ஒதுக்கீடுகளை செய்வது அரசாங்கம் செய்ய வேண்டும். இப்போது ஜனாதிபதி நிதியத்திலிருந்து நிதி ஒதுக்கி இருக்கிறார்கள். அது அவர்களுடைய, அதாவது சிங்கள தேசிய அரசியலில் தங்களுடைய அரசியல் நலன்களை அடைவதற்காக அவர்கள் செய்கிற வேலை. ஆகவே இது எப்போது நிற்கும் என்று தெரியாது. ஆனா இது இன்னும் நின்றால் திருப்பி இன்னொரு 10 வருஷத்துக்கு பிறகுதான் வரும். அப்படித்தான் நாங்கள் இதை பார்க்க வேண்டும். ஆனாலும் இதை சர்வதேச மட்டத்துக்கு தமிழ் மக்கள் கொண்டு போனால், இதை சர்வதேச ரீதியில ஒரு பேசு பொருளாக்கினால், சர்வதேச ரீதியான மனித உரிமை அமைப்புகள் இதற்கான நிதி பங்களிப்பை செய்வார்கள். இந்த ஆராய்ச்சிக்கான ஆய்வுக்கான நிதி பங்கீட்டை செய்தால் இது தொடர்ந்து வெளிக்கொண்டு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஆகவே இந்த விடயத்தில் தமிழ் மக்கள் மிக உஷாராகவும் மிக ராஜேந்திர ரீதியும் செயற்பட வேண்டும். அந்த அடிப்படையில இதை சர்வதேச சமூகத்துக்கு கொண்டு போற பொறுப்பு தமிழ் மக்களுடைய அரசியல் செயற்பாட்டாளர்களுடையும் தமிழ் ஊடகங்களுடைய கடமையாக இருக்க வேண்டும்.